சுமந்து சென்றது இன்றைக்கி டாலரின் கழிவுகள் மட்டும் சுமந்துட்டு போகுது அல்லங்களா? ஆமாம். என்ன நீங்கள் வந்து எல்லா உற்பத்தி சாய தண்ணியை வந்து நொய்யில் கலக்கிறீங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுல கலக்கிறீங்க. இப்போ மழை பெஞ்சுதுன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொருத்துலேயும் இதுதான் வருதுங்கிறாங்க. இந்த நிலத்தில் மேலே மழை பெஞ்சுதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு வருது. குடிக்கிறதுக்கு தண்ணி தானே, நீரின்றமையாது உலகுன்னு சொல்கிறீங்கள. கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது? அரசு, ஒன்றிய அரசும் செலவு பண்ணுது, மாநில அரசும் செலவு பண்ணுது. கடைசியில் இந்த தண்ணியை நீங்கள் குடிக்க மாட்டேங்கிறீங்க. 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து வீட்டில் வந்துக்கிட்டு வாட்டர் பியூரிஃபையர் வந்து மாட்டணும்னு சொல்கிறீங்க. ஐயோ தண்ணி நல்லா இருக்கணுங்க. ஸோ நீ உனக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இந்த நிலத்தை காப்பாற்றுறதுல பொறுப்பு இருக்குதுல்ல. நிலம் என்பது வந்துக்கிட்டு ஏதோ அப்படியே மண் அப்படின்னு நீங்கள் மண் மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மண் என்பது உயிர்த்துகள் நிறைந்தது. தண்ணிக்கும் அதுதான் காரணம். இரும்பெடுக்கிறதுக்கான கச்சா பொருளும் அதுலேருந்து தான் வருது அல்லங்களா? எல்லாமே அதுலேருந்து தானே வருதுங்க. இந்த நிலத்திலிருந்து தானே அகழ்வாரை தாங்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எதுக்கெல்லாம் தோன்றீங்க? அப்போ இந்த நிலத்தினுடைய இது ஒரு விவசாயிக்கு இந்த நிலம் வந்து வெறுமனை உழவு தொழில் பண்ணி உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அது தோணுது. ஒரு இப்போ வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஐயோ அது மேய்ச்சல் நிலமாக தோணுது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஐயா அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு தாது கிடைக்குதாமா, அங்கே பிளாட்டினம் கிடைக்குதாமா, இங்கே அது கிடைக்குதாமா, இது கிடைக்குதாமா, இதையெல்லாம் எப்படி எடுக்கிறது? அப்போ நிலத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த தேவை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களுக்குள்ளேயே போராட்டம் வருது. அரசு வந்துட்டு இது வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தாங்கன்னா ஆஹா இப்போ ஸ்டெர்லைட்டில் அந்த இடமே நாசமாகி போயிடுச்சுங்கிறாங்க இல்லைங்களா? அலுமினியம் இது காப்பர் அங்கே இது பண்ணி வாழவே முடியல. இப்போ இந்த தண்ணியெல்லாம் போய் கலர் நீங்கள் வண்ண வண்ணமாக ஆடை அணிறீங்க. ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல எல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட், தமிழ்நாட்டில் அதிகமான கேன்சர் பேஷண்ட் எங்கேன்னு சொல்லிச்சுன்னா பழைய ஈரோடு திருப்பூர் வரைக்கும் வந்தாச்சு, அந்த பக்கம் கரூர் வரைக்கும் போயாச்சு. நீங்கள் அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கலர் கலராக போர் போட்டு தண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கலர் கலராக வருது. மனுஷன் குடிக்க முடியாது. ஆடு மாடுக்கு நீங்கள் தண்ணி வாங்கி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த இயற்கையாக பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவை என்ன ஒன்று தேம்ஸ் நதி கெட்டு போச்சுன்னு சொல்லி போட்டு இங்கிலாந்துக்காரன் செலவு பண்ணுறதுக்கு இதுனா கங்கையை தூய்மைப்படுத்தினேன்னு ஒன்றிய அரசு சொல்கிறான் அல்லங்களா? நீ என்ன சொல்ல போகிற? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நான் அதைத்தான் நிலம் குறித்து நாங்கள் இதை ஏன் எடுக்கிறேன்னா எங்களுடைய அறிவை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறக்கல. ஐயா நீங்கள்லாம் வந்து பொறுப்போடு இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா தான் இப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. மீத்தேனுக்கு போராடலாம், 8 வழிச்சாலைக்கும் போராடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னையா ஒரே டிராஃபிக்காக இருக்குது, ரோடு அகலப்படுத்தலைன்னா ஐயோ ரோடெல்லாம் அகலப்படுத்துவது மரமெல்லாம் எடுக்கிறீங்கிறான். ஏன்னா கார் வேகமாக போகணுங்கிறீங்க, ஏன்னா கலர் கலராக ஆடைகள் வேணுங்கிறீங்க, போடுற ஜட்டி கூட கலர் கலராக வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஃபாரின்காரன் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்? மேற்கு ஐரோப்பிய நாடுகளெல்லாம் வந்துக்கிட்டு நிறைய சூழல் பற்றி பேசுகிறாங்க. ஐயா நீ போடுற துணிமணி தான் இப்படி கலரில் போட்டால் என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நிலம் கெடுது. நீங்கள் வேணால் மேப் போட்டு நாடாக பிரிச்சுக்கலாம். ஆனால் இந்த இயற்கை என்பது இந்த பூமி பந்துன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, இந்த பூமி பந்து என்பது ஒன்று தான். நீங்கள் வேணால் இனம், நாடு, மொழி, சாதி, மதம் இதன் அடிப்படையில் இந்த நிலத்தை வந்து பலவேறு கூறுகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ இது இவ்வளோ செழிப்பாக இருக்குது அல்லங்களா? இது ஏன்னா ஒரு தடவை மழை பெஞ்சுது அல்லங்களா? புண்ணிய பூமி நீங்கள் சொல்கிறீங்களா? இதுதாங்க புண்ணிய பூமி. ஒரு மழை வந்துச்சுன்னா பாருங்கள், சுற்றியும் பாருங்கள், மலையில் தான் இவ்வளவு தாவரங்கள், இவ்வளவு பட்டாம்பூச்சி, எவ்வளவு குருவி, எவ்வளவு விதமான பறவைகள். இன்னும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் போனீங்கன்னா மான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளையெல்லாம் வந்துக்கிட்டு சிறுத்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க, யானை இருக்குது, அப்புறம் பேர் தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வந்து ஜூவில் போய் பார்த்து பிரியப்படுறீங்க. ஆனால் இந்த நிலத்தில் அது சுதந்திரமாக அதெல்லாம் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும். திரும்ப திரும்ப ஒரே செய்திகளை நான் இதில் பல்வேறு வடிவத்தில் சொல்கிறேன். அப்போ இந்த நிலம் குறித்து பேசுகிறது என்பது நீங்கள் சொல்லக்கூடிய இதில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதிரி பார்த்தா தான் இந்த நிலம் காப்பாற்ற முடியும். இந்த நிலத்தை காப்பாற்றோடுங்கிறதுக்காக தான் நிலம் குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? சமூகம் ஒட்டுமொத்தமான மனித சமூகம் ஒரு போக்கில் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா விவசாயி அதை வந்து உணவு உற்பத்தி செய்யக்கூடியதாக பார்க்குறான். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே வந்து இரும்பு இருக்குதா அதை எடுக்கணும், அலுமினியம் இருக்குதா அதை எடுக்கணும் இல்லைங்களா? இன்னும் எத்தனையோ பொருள் தேவையான பொருள் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த செல்லுக்கு தேவையான
அந்த பொருள் இருக்குல்லைங்களா, ஆமாங்க. தேரிக்காடுகள்னு தூத்துக்குடியில் அங்கே இருக்கிற ஐயோ கனிம வளங்கள்லாம் கொல்ல போகுதுங்கிறாங்க. நீங்கள் தார் ரோட்டில் போகணும்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணி ஆகணும்? மலையை உடச்சி தான் ஆகணும். ஐயோ மணலெல்லாம் கொலை கொண்டு போயிட்டாங்கன்னாங்க, எம்சாண்டுனாங்க. எம்சாண்டுனா என்ன? வானத்துலேருந்தா வருது. ஒன்றா மலை உடைக்கணும், இல்லைன்னா குவாரி போட்டு அங்கே இருக்கிறத உடைக்கிறீங்களவா? அப்படியே இந்த சிதிலம் அடையுதுங்க இந்த பூமி. இது மனிதன் தன்னுடைய தேவையை ஆசையின் அடிப்படையில் அப்படியே பெரிய அளவில் பெருக்கிட்டான். இதையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய தேவையும் தான் இந்த நிலம் இப்படியெல்லாம் பாழ்படுவதற்கும் இந்த மாதிரி உபயோகத்துக்கு வருவதற்கும் காரணம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதெல்லாம் வேண்டாங்களான்னு கேட்டால் இருக்குங்க, வேணும். ஆனால் அதனுடைய உபயோகம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எத்தனை பேண்ட் சட்டை வச்சுருக்கீங்க? 2 4 வச்சுருக்கீங்க. நீங்கள் 2 4 வச்சுருக்கிறீங்க. இப்போ இதையவே வந்துக்கிட்டு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 20 பேண்ட்டு சட்டை வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. 10 20 பேண்ட் சட்டை வச்சுன்னா வீட்டில் ஒரு பீரோ வச்சுருக்கணும். அந்த பீரோ வச்சுருக்கணுன்னா அதுக்கு ஒரு ரூம் வேணும். அந்த ரூம் வேணும்னு சொல்லிச்சுன்னா 2KH பெட்ரூம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அல்லது 1K அது என்னது, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூம்பு, ஒரு ஹாலு, இன்னும் 4 பெட்ரூம்பு, அப்புறம் ஸ்டோர் ரூம்பு. இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்துக்கிட்டு செங்கல் வேணும்னு சொல்லிச்சுன்னா தடாகத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் காணாமல் போயிடு. நொய்யல் இருக்கிற மண் ஏற்கனவே காணாமல் போயிடுச்சு, காவிரி காணாமல் போயிட்டு இருக்குது. மணலுக்கு தடுத்து நீங்கள் எம்சாண்டுக்கு போனீங்கன்னா மலையெல்லாம் உடைக்கிறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. அப்போ இது எங்கேருந்து துவங்குது? இந்த நிலம் இவ்வளோ அழகான நிலமாக இருந்துன்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த நிலம் இப்படி அதாவது அளவுக்கு மீறிய நம்ம நுகர்வு, இப்படியெல்லாம் இந்த பூமி, இந்த நிலம் சீரழிவுக்கு காரணமாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறக்கு போகிறோம். நிலம் என்றால் என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாத நிலம்னா? உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? சரிங்க.